يا الله يا رحمن يا رحيم يا كريم كثيرا طيبا مباركا نشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد فقال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹுவை போற்றி இருண்ட வையகத்துக்கு ஒளிமயமாக உதித்து தந்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் நம் அனைவரும் இன்னும் அல்லாஹ்வின் கிருபையும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, மனிதனுக்கு கருணை குணம், இரக்க குணம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் கருணையான பார்வை கொண்டு மனம் கொண்டு கருணை உள்ளத்தோடு அவர்களை என்ன செய்திருக்கிறார்கள், பராமரிப்பு செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூத பெண்மணி வேலையான ஒரு அம்மா ஆட்டு இறைச்சி சமைச்சு அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாவுக்கும் விருந்து கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் முன் இந்த ஆட்டு இறைச்சி கறியை யார் சமைச்சேன்னு கேட்டாங்க. அப்போ இன்னும் பெண்மணி சமைச்சது, அவங்கள வர சொல்லுங்கள். வந்தாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இந்த ஆட்டு கரியாடத்தில் இறைச்சியில் ஏன் நீங்கள் விஷத்தை கலந்தேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, எங்கள் பைபிளை நான் படித்திருக்கிறேன், உண்மையான நபியாக இருக்குமாயின் விஷம் கலக்கப்பட்டாலும் அந்த நபிக்கு தெரியும் என்று எனக்கு படித்திருந்தேன். நீங்கள் நபியா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் செய்தேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். கர்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு கூர்ந்து தனக்கு விஷம் கொடுக்கப்பட்டது அறிந்திருந்தும் கூட தீர்க்க விசாரித்தும் கூட அந்த பெண்மணியை மன்னித்து கருணையுள்ளத்தோடு விட்டார்கள். மஸ்ஜித் நபவியை சுத்தப்படுத்த வேலை ஏற்படுகின்ற நேரத்தில் பள்ளிக்கு முன்னால் சின்ன கதவு மாதிரி வச்சுருந்துருக்காங்க அந்த ஓலையில். அப்போ அதெல்லாம் சரிப்படுத்தணும் போகும்போது அங்கு எச்சில் துப்பப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பொன்னான கையால் சுரண்டினார்கள். சொன்னார்கள், தொழுகைக்கு முன்னால் நீங்கள் யாரும் முன்னால் வந்து எச்சி துப்பாதீங்க. அப்போ எச்சு துப்பியவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ளத்தோடு என்ன செய்தார்கள், அவர்களை திருத்தினார்கள். ஒருத்தர் வந்து பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கெல்லாம் கோபம் வந்துச்சு, வேகமாக வர்றாங்க. அவரை தடுக்க வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம் தடுக்காதீங்க. அவர் நல்லா சிறுநீர் கழித்து முடிச்சிட்டார். பள்ளிவாசலில் உட்காந்து சிறுநீர் கழிச்சிட்டார். கழித்த பிறகு தோழர்கிட்ட சொன்னாங்க, தண்ணியை கொண்டு வந்து இதை ஊற்றி விடு, கழுவி விடுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தவறு செய்துட்டார், அதட்டாதீங்க. பள்ளிவாச இது நாங்கள் தொழுகிற இடம், இது இறைவனை வணங்கக்கூடிய இடம், நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வணங்கக்கூடிய பள்ளியிலே ஒருத்தர் தீங்கி இழைத்தாலும் கூட கருணையுள்ளத்தோடு அவர்களை திருத்தினார்கள்.
ஒரு ஆசிரியர் பெருந்தகை 4 மாணவர்களே சொன்னார்கள், அன்பு என்றால் கருணை என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, கருணை என்றால் என்ன, அதை நீங்கள் எங்களுக்கு காமிக்க வேண்டும் என்று ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் 4 மாணவர்களே சொல்லுகின்றார்கள். 4 பேரும் போயிட்டு ஒருத்தர் கேட்குறாங்க, ஆசிரியர் நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? அழகான பூ பூத்து குலுங்கியது, அதிலிருந்து ஒரு மலரை படித்து வந்தேன். இன்னொருத்தர் கேட்குறாங்க, வண்ணத்தி பூச்சி வண்ணத்தி பூச்சியை நான் கொண்டு பார்க்குறதுக்கு அழகான அந்த இறகுகளை விரித்து மூடுகின்றதை பார்த்து அழகாக இருக்கிறதே என்றது, அதை பிடித்து வந்தேன் கருணைகளோடு துள்ளத்தோடு. இன்னொருத்தர் கிட்ட கேட்டாங்க, நீ என்னப்பா கொண்டு வந்திருக்கேன்னு. நான் ஒரு கிளியினுடைய குஞ்சியை கொண்டு வந்தேன், அது பார்ப்பதுக்கு அழகாக இருந்தது. 4வது உள்ளத்தை கேட்டார்கள், நீ என்னப்பா கொண்டு வர? வெறுங்கையும் வீசுங்கையும் ஒன்றுமே கொண்டு வரல. ஏன் ஒன்றுமே கொண்டு வரல? நான் பறிக்க சென்றேன் மலரை, நான் பறிக்க சென்றேன் மலரை, அதிலிருந்து எடுப்பதை அது வாடுவதை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வண்ணத்தி பூச்சி சுதந்திரமாக பறக்கின்றது, அதை பிடித்து வர எனக்கு விருப்பமில்லை, நான் கருணை உள்ளத்தோடு விட்டுவிட்டேன். கிளி தாயை விட்டு பிரிந்தால் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குமோ என்று உணர்ந்தேன். எனவே அந்த குஞ்சையை நான் பிடித்து வரவில்லை. அந்த ஆசிரியர் பெரும் சொன்னார்கள், இதுதான் அன்பு கருணை என்று சொன்னார்கள். யாருக்கும் எந்த நேரத்திலும் தொல்லை கொடுக்கக்கூடாது என்பதாக நினைத்தார்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே வழிகாட்டினார்கள். எவ்வளவு பெரிய தீங்கிழித்தாலும் சரி, கருணை உள்ளத்தோடு அவர்களுக்கு என்ன செஞ்சார்கள்? மன்னிப்பு வழங்கினார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இந்தா என்ற பெண்மணி யுத்த காலத்தில் மேலே ஏறி உட்கார்ந்து தன்னுடைய சிறிய தந்தையுடைய நெஞ்சை பிளந்து ஈரக்குலை எடுத்து துப்பிய ஒரு பெண்மணி. வெறி மக்கமா நகரம் வெற்றி அடைந்த நேரத்தில் எல்லோரும் நிற்கின்றார்கள் கைதிகளாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடிசூடும் மன்னராக இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பதற்கும் சக்தி பெற்றிருக்கின்றார்கள். எல்லாத்தையும் பார்த்து என்ன செஞ்சாங்க? மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மாவும் வருது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் தந்தையினுடைய ஞாபகம் என் கண்ணுக்கு நிற்குது, என் முன்னால் இனிமேல் வர வேண்டாம்னு சொன்னார்கள். தனக்கு எவ்வளோ பெரிய தீங்கிழித்தாலும் கூட கருணையுள்ளத்தோடு அன்பு உள்ளத்தோடு மன்னித்தார்கள். இப்போ நமக்கு யார் என்ன தீங்கிழிச்சானோ பொறுத்துக்கோங்க. அல்லாஹ் அதுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு கருணைக்காக வேண்டி அல்லாஹ் மிகப்பெரிய ரஹ்மான் ரஹீமான். அதைத்தான் நம் தராவியிலே ஒவ்வொரு 2 சலாமுக்கு ஒருக்காக யா ரஹ்மர் ராஹிமீன் என்பதாக முதல் பத்திலையும் 2வது பத்திலையும் 3வது பத்திலையும் தன்னுடைய ரஹ்மத்தை அன்னார்த்தை கேட்கணும்னு சொன்னால், அந்த உள்ளம் கருணை உள்ளம், அந்த உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? இலகு வேண்டும். அந்த உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அந்த உள்ளம் கசைய வேண்டும். யாரையும் எந்த தீங்கும் இல்லாமல் கருணையுள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனாதை குழந்தைகள் பார்த்தால் தன்னுடைய இடது கையை கொண்டு என்ன செய்வார்கள்? தலையை வருடுவார்கள். இறக்க குணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபன் மக்கள் கேட்டார்கள், நாயகமே, வலது கையிலே வாழ்ந்தால் சிறப்பு, இடது கையை கொண்டு வாருகின்றீர்களே. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எதற்கெடுத்தாலும் வலது கை தான் இருக்கும். எந்த தீங்குமே செய்யாத ஒரு கையினா இது இடது கை தான். யாராச்சும் சின்ன கொன்றுவேன், பல்ல உடைச்சிருவேன், கண்ணை குத்தி பிடுவேங்கிறது எடுத்து வரக்கூடிய வார்த்தை வாய் சொல்லுங்க என்பது கை நீட்டக்கூடிய ஒரே இது வலது கை தான். ஆனால் இடது கையை இடசி அப்படி அல்ல. எனவே அந்த குழந்தைக்கு வருடும்போது அந்த இறக்க குணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இடது கை கொண்டே என்ன செய்கின்ற தடவுகின்றன சொன்னார்கள். அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நிலைமையிலையும் கருணை உள்ளத்தோடு தன் மனைவியா விட்டு கொடுங்கள், தன் பிள்ளையா விட்டு கொடுங்கள், அண்ணன் தம்பியா விட்டு கொடுங்கள்,
குடும்ப சொந்தமாக விட்டு கொடுங்கள். ஏதோ சிறிய தவறின் காரணமாக ஏதோ ஒன்று தீங்கிழைத்து விட்டார்கள், கருணையுள்ளத்தோடு அன்பு காட்டுங்கள். நம்ம இவ்வளவு செஞ்சும் கூட இப்படி மாற்றம் இருந்து நமக்கு இறக்க காட்டிட்டான், அவன் மாறுவான், அவள் மாறுவாள். எனவே சொந்த உறவுக்கு மத்தியிலே, இரத்த பந்த உறவுக்கு மத்தியிலே, ஒரு ஜமாத்துக்கு மத்தியிலே, ஒரு இலக்கணத்துக்கு மத்தியிலே விட்டு கொடுத்தால், கருணையுள்ளம் காட்டினால், அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் கருணை காட்டுவான். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அக்கு சுபஹானஹு தஆலா அன்பு உள்ளத்தோடு கருணையுள்ளத்தோடு பழகக்கூடிய பாக்கியத்தை வல்லருவான் தந்தருவானாக. வாஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹ் அம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.